அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். நம் நடையாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு சி ஆனந்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். காரைக்குடி தேவகி மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் ஆர்.எஸ். சுரேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பு பேச்சாளர், இலக்கிய சூழல், பட்டிமன்ற பேச்சாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வருகை பெருமைக்குரிய ஐஏஎஸ் கண்ணப்பன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். துணைத் தலைவர் திரு இன்ஜினியர் கா சண்முகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இணைச் செயலாளர் திரு கோ ரங்கராஜன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நம்முடைய நடையாளர் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் லயன் எஸ் கண்ணப்பன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து வள்ளல் வாழ்த்து. வெட்கணமும் அதிச்சிறந்த திராவிடனை திருநாடும் தக்க சிறு பிறையுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை. காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்போடு அழைக்கக்கூடிய ஆர்.எஸ். ஐயா அவர்களே, சிறப்பு பேச்சாளர் அவர்களே, இணைச் செயலாளர் அவர்களே, பெருந்திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய நடையாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல மாலை நேரத்திலே வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். வள்ளல் அழகப்பர் நடையாளர் சங்கம் தொடங்கி 19 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. 19 ஆண்டுகள் சிறப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நடையாளர் சங்கம் சாதி, மத, இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. ரொம்ப முக்கியமாக 19 ஆண்டுகளாக இந்த எந்த வேறுபாடும் காட்டாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. நம்முடைய நடையாளர் சங்கத்திலே எம்பி அவர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள். எம்பி, எம்எல்ஏ, துணைவேந்தர், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்கள், இதுபோல தொழிலதிபர்கள் மற்றும் கல்வியாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் இங்கே உறுப்பினராக இருந்து இந்த நடையாளர் சங்கத்தை மிக சீரும் சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வருக வருகை என்று வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அழகப்பா பல்கலைக்கழகம் தமிழகத்திலே முதலிடம் வகிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இந்தியாவிலே 2வது இடமாகவும் உலகத் தரத்திலே சிறப்பிடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் இந்த அருமையான கலையரங்கத்தை நமக்கு கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நன்றியை கூறி, அவர்கள் வர முடியாவிட்டாலும் அவர்களுடைய துணைவியாரை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை பார்வையிட அனுப்பி வைத்திருக்கிறார்கள்.
அவர்களின் நல்ல நேரத்திலே வருக வருக என வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பார்த்தோம் சொன்னால் அழகப்பா பல்கலைக்கழகம் முழுக்க சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு இந்த பூமி பந்தானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மரக்கன்றுகளை நட்டி இன்று வளர்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய சீரிய முயற்சி இந்த பல்கலைக்கழகமானது மிக உயர்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நினைத்தால் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய தலைவர் அவர்கள், அவர் ஒரு கருப்பு தங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த 19 ஆண்டு காலம் இந்த நடையாளர் சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர் தங்கமாக இருப்பதனால பல பேர் அவரை உரசி பார்ப்பார்கள். உரசி பார்த்தாலும் கூட எந்த விதமான மாற்று குறையாமல் இருக்கக்கூடியவர் நம் தலைவர் அவர்கள். அவர்களை இந்த சமயத்திலே வருக வருக என்று வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அனைவராலும் பாராட்டப்படக்கூடியவர், மக்கள் தலைவர் என்று போற்றப்படக்கூடியவர், எளிமையானவர், இனிமையானவர், யார் எப்பொழுது சென்றாலும் அணுகக்கூடிய நேர்த்தியானவர். அவர் வீட்டுக்கு காலையில் போனோம்னு சொன்னால் சுட சுட காஃபி கிடைக்கும். காலையில் நம்ம வாக்கிங் போயிட்டு ஐயா வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் போதும், நல்ல காஃபி கிடைக்கும். அன்பானவர். அவர் நம்முடைய நடையாளர் சங்கத்தினுடைய உறுப்பினராக இருப்பது நமக்கு மிகப்பெரிய பேர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் நம்மோடு நடக்க வரவிட்டாலும் கூட நம்முடைய நடையாளர் சங்கத்தினுடைய செயல்பாடுகளை உற்று நோக்கி எல்லாவற்றிற்கும் ஒத்துழைப்பு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய நடையாளர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நம்முடைய இணை செயலர் அவர்கள், அவர் ஒரு வழக்குரைஞர். நம்முடைய நடையாளர் சங்கம் எப்படி சட்ட திட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டு நடக்க வேண்டும் என்பதை சிறப்பான முறையிலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த நல்ல நேரத்திலே வருக வருக என்று வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக சிறப்பு பேச்சாளர், இலக்கிய சுடர், பட்டிமன்ற பேச்சாளர், என்னுடைய அண்ணன் என்று சொல்லக்கூடிய திரு மாவளவன். அவங்க அப்பா எப்படி பேர் வச்சுருக்காரு பாருங்க. அவங்க அப்பா ஒரு ஆசிரியர், அவங்க பேர் மாணிக்கம். இவர் மா திருமாவளவன். திரு என்று சொன்னாலே உயிரி என்பது பொருள். அதுக்கடுத்து மா என்று சொன்னாலே பெரிய என்பது பொருள். வளவன் என்று சொன்னாலே பேச்சாற்றல் மிக்கவர், சோழ நாட்டிற்குரியவர், சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். இன்றைக்கு கும்பகோணத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த பேச்சாளர். கேட்டார் பிடிக்கும் தகைவாய் கேளாறு வேட்ப மொழிவதாம் சொல்லி என்று சொல்வார்கள். பேச்சாளர் நம்மளை கட்டி போடக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். நகைச்சுவை பேச்சாளர். மேலை நாடுகள் சென்று பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறார். அதே போல நிறைய கோயில்களில் குடமுழுக்கு நிகழ்வுகளிலே பேசியிருக்கிறார். மிக சிறந்த அற்புதமான பேச்சாளர். அவர்கள் பல வேலைகளுக்கிடையே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய சிஓ என்று சொல்லக்கூடிய திரு சண்முகநாதன் சார் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனே அவர்கள் நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் இந்த நல்ல நேரத்திலே வருகை என்று வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நம்முடைய நடையாளர் சங்கமானது மிக சிறப்பாக இயங்குவதற்கு முழு முதற் காரணம் என்று சொன்னால் நடையாளர் சங்க உறுப்பினர்கள் தான். நடையாளர் சங்கத்தினுடைய உயிர் நாடிகள், தலைவரோடு ஒத்துப்போகக்கூடியவர்கள், அவ்வப்பொழுது கருத்து மாறுபட்டாலும் கூட அவரோடு இணைந்து செயல்படக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் இந்த நல்ல நேரத்திலே வருக வருக என்று வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நம்முடைய பேராசிரியர் பெருமக்களுடைய துறையார் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே வருக வருக என்று வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது இங்கனம் நம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்வுளங்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நடையாளர் சங்கத்தினுடைய பிதாமகர், முதல்ல நடையாளர் சங்கம் அவங்க வீட்டில் தொடங்கப்பட்டது. பிதாமகர் என்று சொல்லக்கூடியவர் மருத்துவர். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு செயல் என்று சொல்லக்கூடிய வள்ளுவத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர். இந்த காரைக்குடி மண்ணிலே தேவகி மருத்துவமனை தெரியாமல் இருக்க முடியாது. மிகச்சிறந்த மருத்துவர். டயக்னோஸ் பண்ணார், அவருக்கு இணை யாரும் கிடையாது. ஏதாவது ஒரு நோய் என்று சொன்னால் அவரிடம் சொன்னால் இதே காரணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான
மருத்துவர், நம் நடையாளர் சங்கத்தை ஆரம்ப காலத்திலிருந்து தொடங்கி வைத்தவர்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் நம் காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் திட்டமிட்டபடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனவே இந்த விழாவானது மிகவும் சீர் சிறப்புமாக நடப்பதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி, உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கிடையே ஒளி உண்டாகும், வெள்ளத்தின் பெருக்கை போல் கரைப்பெருக்கும் கவிப்பெருக்கு மேவுமாயின் பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிப்பெற்று பரவி கொள்வர், தெள்ளுற்ற தமிழமதின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கொண்டார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமையுரை நம்முடைய தலைவர் திரு. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். கொடி கொடுத்த கொடுங்கன், குடியிருந்த வீடும் கொடுத்த இடித்தெய்வம், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கிய விளக்கு. இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். நாம் 19 வருடமாக 19வது ஆண்டுகளாக இன்னைக்கு கொண்டாடி இருக்கேன். இதில் நீங்கள் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்ன, எதை மறந்தாலும் வாக்கிங்கை மறக்கக்கூடாது. உடற்பயிற்சியில் வாக்கிங்கை மறக்கக்கூடாது. உடற்பயிற்சியினால் வாக்கிங்கினால எல்லா உறுப்புகளும் திறம்பட நமக்கு செயல், மனசு எப்படியோ உடம்பு நல்லா இருந்தால் மனசு நல்லா இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம நடைப்பயிற்சி. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு எந்த வேலை கிடந்தாலும் முக்கியமாக காலையில் அதுக்குன்னு டைம் ஒரு 45 நிமிஷம் ஒதுக்கி எல்லோரும் வாக்கிங் நடக்க வேண்டும் என்று மிக மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களை. இந்த 19 வருடம் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன். எதுக்கு நடக்கிறேன்? வேற எந்த ரீசனும் கிடையாது. ஒரே ரீசன், உடல் நல்லா இருக்கணும், மனநலம் நல்லா இருக்கணும், டென்ஷன் இருக்கக்கூடாது. எங்கள் டாக்டர் இருக்காங்க சார், சுரேந்திரன் சார். ஆஸ்பத்திரிக்கு போன பேஷண்ட் படுத்திருப்பாங்க. ஒரு சார் சொல்லுவாங்க, என்ன படுத்திருக்கேன், எந்திரிச்சு நடங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சார் நடக்கிறதுல அவருக்கு சாருக்கு வந்து இணை யாருமே இல்லை. அது மாதிரி இன்றைய இதற்கு எமது எம்எல்ஏ அவர்கள், மாங்குடி அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களின் வருவர் என வரவேற்கிறேன். சுரேந்திரன் சார் அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களின் வருவர் என வரவேற்கிறேன். பேச்சாளர் திருமாவளவன் அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களின் வருவர் என வரவேற்கிறேன். நமது உறுப்பினர், குடும்ப உறுப்பினர், குடும்ப உறுப்பினர் அவர்கள் அனைவரையும் வருவர் என வரவேற்கிறேன். நமது பிசி வைஸ் சான்சலர் ரவி சாருடைய மனைவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களின் வருவர் என வரவேற்கிறேன். நான் ஒவ்வொரு மாதமும் 8 கிலோமீட்டர் கவர்மெண்ட் ஆர்டர் சுப்பிரமணியம் வந்து கவர்மெண்ட் ஆர்டரில் காரைக்குடியில் இருந்து மாநில ஸ்கூல் ஆர்ச்சில் இருந்து ரயில்வே கேட் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆர்ச்சி வரை 8 கிலோமீட்டர் நடக்கிறான். அதுக்கு நம்முடைய உறுப்பினர்கள் நடக்கிறாங்க. அவேர்னஸுக்காக தான் நடக்கிறாங்க. காரைக்குடியில் எல்லாரும் வாக்கர்ஸ் கிளப் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதிக உறுப்பினர் உள்ள வாக்கர்ஸ் கிளப் இது ஒன்று தான். எத்தனையோ வாக்கர்ஸ் கிளப் இருக்கு. ஆனால் அதிக வாக்கர்ஸ் கிளப் எல்லாம் குடும்பத்தோடு வந்து எல்லாருக்கும் நல்லா சாப்பிடணும், நல்லா நடக்கணும், உடம்பு நல்லா ஃபிட்னஸாக வச்சுக்கணும். பொருளாதாரத்தை எப்படி போகிறோமோ அது மாதிரி உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம பொருளாதாரத்தை அனுபவிக்க முடியும். நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இதுவரைக்கும் 71 வயதாகுது. நான் என்னுடைய உடற்பயிற்சி விளையாட்டுனால உடற்பயிற்சிக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. தயவு செய்து உடற்பயிற்சினால எனக்கு தொழில் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு. இந்த அந்த ஸ்பீடுனால என்னோட வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்திருக்கேங்க. அது உங்களுக்கெல்லாம் எனக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு நேரம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் அதிக குறைச்சலாக இருக்குன்னு சார் இன்னைக்கு தான் சொல்லியிருக்கேன். என்னுடைய பற்றி நான் நிறைய பேசணும்னு வந்திருக்கேன். பொருளாளர் சார் வந்து படித்து மேதை அவர்கிட்ட நான் கிட்டத்தோட உரைச்ச முடியாதுண்ணா. இருந்தாலும் அவர் சொல்றதுக்கு மரியாதை கொடுத்து நான் வந்து அவரோட பேச்சுக்கிட்ட தேயத்தை குறைச்சிக்கிறேன். இன்று வந்திருக்கும் நமது உறுப்பினரையும் அவர் குடும்பத்தாரையும் வருகிறவரை நான் வரவேற்கிறேன். நாம் எல்லா நலமும் பெற்று எல்லா இறைவனும் உடம்பை பாதுகாத்து பாதுகாப்பது எதுக்கு? காலையில் கம்பல்சரி காலை எந்திரிச்சோன்னு நடக்க முதல்ல எதுக்குன்னு டயத்தை ஒதுக்கிடுங்க. தயவு செய்து
19 வருடமா இதை நான் ஒவ்வொரு வேலையிலும் சொல்றேன். ஒவ்வொரு மாதம் மீட்டிங் போட்டு எல்லாரையும் சிறப்பு பேச்சாளர் கூப்பிட்டு அது சிரிப்பை பேச வச்சு நல்ல உணவு அளித்து எதுவுமே ஒரு திருப்தியாக செய்யணும். காசு முக்கியம் இல்லை. காசு பொருள் வேற, இது வேற, உடம்பு வேற. உடம்பு நல்லா இருந்தால் பொருள் சம்பாதிக்கலாம், பொருள் நல்லா இருந்தால் காசு, உடம்பு நல்லா இருக்கும். ரெண்டுமே நம்ம லிங்க் பண்ணக்கூடாது. அடுத்ததாக வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பொன்துகில் அணிவித்தல். முதலாவதாக நம்முடைய காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு டாக்டர் அவர்கள் பொன்துகில் அணிவிப்பார்கள். அடுத்ததாக டாக்டர் ஆர்விஎஸ் சுரேந்திரன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்துகில் அணிவிப்பார்கள். சிறப்பு பேச்சாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னடை அணிவிப்பார்கள். நன்றி. ஒரு இனிய நாள். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாளாம் இந்த இனிய நல்லாளிலே கல்வியில் சிறந்த காரைமாநகரிலே கலைமகள் அதிபெற்ற அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திலே அழகும் பிரமாண்டமும் கூடிய இந்த எல்சிடிஎல் கலையரங்கத்திலே ஓடி கொடுத்த குடைவன், குடியிருந்த வீடும் கொடுத்த விடு தெய்வம், தேடியும் அள்ளி கொடுத்த அழகும் அறிவூட்டும் விளக்கிய ஒளி விளக்கு என்று சொல்லக்கூடிய விதத்திலே பெயர் பெற்ற வள்ளல் அழகப்பர் அவருடைய பெயரை தாங்கிய வள்ளல் அழகப்பர் நடையாளர் கழகத்தினுடைய 19வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கு ஏற்கனவே தெரிவித்தபடி இன்றைக்கு ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னால் நடையாளர் கழகத்தினுடைய 1வது ஆண்டு விழாவானது காரைக்குடியிலே எங்களுடைய பயிற்சி அரங்கத்திலே நமது நடையாளர் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் ஒரு 100 பேரும் இந்த காரைமாநகரத்தினுடைய விஐபிகள் என்று சொல்லக்கூடிய சுமார் 10 பேர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இரவு விருந்துடன் சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அது என்னவென்றால், இனி ஆண்டுதோறும் இந்த நடையாளர் கழகத்தினுடைய ஆண்டு விழாவானது அதனுடைய உறுப்பினர்களுடைய ஒரு இல்லத்தினுடைய விழாவாக, அந்த நடையாளர் கழகத்தினுடைய ஒரு திருவிழாவாக ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கப்பட்டது. அந்த முடிவை இதுகாரம் தவறாமல் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டின் காட்டிலும் பொலிவுடன் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடையாளர் கழகத்தினுடைய 19வது ஆண்டு விழாவானது அவரை பார்ப்பதிலே ஆனந்தம், அவரோடு பேசுவதிலே ஆனந்தம், அவரோடு பழகுவதிலே ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய தலைவர் ஆனந்தன் அவர்கள் இங்கே தலைமை உரையாற்றினார். தொகுப்பாளர் பொருளாளர் திருநாவுக்கரசு அவர்கள் மிக அழகாக நம்ம தலைவரை பற்றி எடுத்து சொன்னார். 19 ஆண்டுகளானாலும் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர். அவர் நிறம்தான் கருப்பு தவிர அவருடைய கரங்கள் நிலையானது என்று இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நடைப்பயிற்சியை பற்றி சொல்லும் பொழுது நம்ம நடையாளர் கழகத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால், இங்கே நாம் வெறும் நடைப்பயிற்சியோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. யோகா, தியானம் முதலீட்டையும் உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம். அதோடு கூட நமது சமூகத்திலே மிகவும் பெருமை பெற்றவர்களை மாதந்தோறும் அழைத்து அவர்களுடைய உரையை கேட்பதன் மூலமாக நம்முடைய கேள்வி அறிவையும் வளர்த்துக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பினையும் தலைவர் நம்மளுக்கு தந்திருக்கின்றார். அதே போல நடையாளர் கழகத்தின் உறுப்பினர்களுக்கு போட்டி நடத்தி ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தியும் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வந்திருக்கின்றார். அதோடு காரைக்குடி வள்ளல் அழகப்பர் நடையாளர் கழகமானது தன்னுடைய சமூக அக்கறையை காட்டும் விதத்திலே பல நலத்திட்டங்களையும் வழங்கியிருக்கின்றது. நடை என்பது, நடைப்பயிற்சி என்பது இன்று ஏற்பட்ட ஒன்று மட்டுமல்ல. ஏறத்தாழ மனிதனுடைய வரலாறு என்று எடுத்துக்கொண்டாலே அது நடையாகத்தான் தொடங்கியது. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லிட்டார்கள், ஒரு 50,000 வருஷங்களுக்கு முன்னால் தான் நமது
மனிதன் 4 காலம் நடந்துகிட்டு இருந்தவன் குரங்கு போல. 50,000 வருடங்களுக்கு முன்னால் தான் அவன் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான் என்று 2 கால்களுடன் நடக்க ஆரம்பித்தான். அவ்வாறு அவன் அன்று தொடங்கிய அந்த நடை கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து தொடங்கி அங்கே ஆசியா, ஆப்பிரிக்கா என்று உலகம் முழுவதும் மனிதர்கள் பரவினார்கள் என்று சொல்கின்றார்கள். இன்றைக்கு கீழடி அதற்கு ஒரு போட்டியாக அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு கீழடியிலிருந்து கிடந்த தடயங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தால் ஏறத்தாழ ஆற்றங்கரை நாகரிகம், வைகைக்கரை நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நமது நாகரிகம் ஏறத்தாழ 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது. அதோடு அண்மையில் கிடைத்த ஒரு செய்தி, ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய கிழக்கு பகுதியிலே மடகாஸ்கர் என்ற ஒரு தீவு ஒன்று இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற மக்களில் ஒரு பிரிவினர் ஏறத்தாழ 90% நமது தமிழ் மொழியை போன்ற ஒரு மொழியினை பேசுகின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது, மனிதன் ஆப்பிரிக்காவிலிருந்து நடந்து உலகம் முழுவதும் வியாபித்தானா அல்லது தமிழகத்திலிருந்து வடமேற்காக சென்று உலகம் முழுவதும் வியாபித்தானா என்றெல்லாம் ஒரு அறிவுகாலர்களுடைய சிந்தனைக்கு ஒரு பெரிய சவாலாக விளங்கி கொண்டிருக்கிறது. மனிதன் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தாலும் சரி, தமிழகத்திலிருந்து சென்றாலும் சரி, ஆற்றங்கரை நாகரிகம் என்று எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் மனிதர்கள் உணவுக்காக, அன்றாட தேவைக்காக விலங்குகளை வேட்டையாடுவது, அதற்காக அவர்கள் ஓடி ஓடி உழைப்பது, தாவுவது, துள்ளி குதிப்பது என்ற நிலையெல்லாம் மாறி ஆற்றங்கரையிலே பயிர்த்தொழிலை அவர்கள் ஆரம்பித்து எப்பொழுது அங்கே நிரந்தரமாக குடியேற ஆரம்பித்தார்களோ அப்பொழுது அரசுகள் தோன்றின, பேரரசுகள் அங்கே உருவாகின. அப்பொழுதுதான் மனிதனுக்கு வயிறை பற்றிய கவலை இல்லாமல் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு கிடைத்தது. அக்காலத்தில் கலைகள் வளர்ந்தது, நாகரிகங்கள் வளர்ந்தன. அந்த நாகரிகத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது தமிழர்களுடைய நாகரிகத்தை பறைசாற்றுவது நமது சங்க இலக்கியங்கள். அதிலே ஒரு புறநானூற்றிலே ஒரு பாட்டு, ஈன்று புறந்தறுதல் என் தலைக்கடனே, சான்றவனாக்குதல் தந்தைக்கு கடன், வேளுவடைத்து கொடுத்தல் கொள்ளற்கு கடன், நல் நடை நல்குதல் வேந்தற்கு கடனே என்று சொல்கிறார்கள். அந்த நல் நடை என்று சொல்கின்ற பொழுது தமிழர்கள் நடைக்கு அகம் புறம் என்ற இரண்டிலே முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது தெரிய வருகிறது. அகத்தால் நடப்பது, உடலால் நடப்பது, புறத்தால் நடப்பது, உடலால் நடப்பது, அகத்தால் நடப்பது நன்னடத்தை, ஒழுக்கம். ஒரு நாட்டில் உள்ள மக்கள் கம்பீரமாக தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமானால் அங்கே ஆட்சி சிறப்பாக அமைய வேண்டும், அங்கே அரசன் ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற விதத்திலே ஒரு நாட்டினுடைய மக்கள் கம்பீரமாக நடந்தாலே அந்த நாட்டிலே நல்லாட்சி நடக்கின்றது என்று அர்த்தம் என்று அந்த பாட்டு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நாம் அனைவருமே அறிவோம், அரிது அரிது மானிடராதல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு பேடு செவிடு நீக்கி பிறப்பது அரிது. அப்படி அரிதாக பெற்ற வாழ்க்கையிலே பெருமவற்றில் யாம் அறிவதில்லை, அறிவிருந்த மக்கள் பேரல்ல பிற. எத்தனையோ செல்வம் ஒருத்தருக்கு இருந்தாலும் கூட அறிவுள்ள மக்கள் தான் மிகப்பெரிய செல்வம் என்று அங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். அத்தகைய வாழ்க்கையினுடைய அர்த்தம், அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, இந்த 3 இதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியமாக இருக்கின்றது. அந்த லட்சியங்களை அடைவதற்கு நமக்கு தடையாக இருப்பது என்றால் என்னவென்று கேட்டால், இங்கே நமது தலைவர் சொன்னது போல நோய்கள், உடல் ஆரோக்கியம் குறைந்தால் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாது. ஆகவே உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி ஆரோக்கியமான உடலை நாம் பெற வேண்டுமானால் 3 விஷயங்கள் மிகவும் முக்கியமானவை. ஒன்று உணவு பழக்க வழக்கங்கள், 2வது உடற்பயிற்சி, 3வது ஓய்வு. இந்த உணவு பழக்க வழக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நாளின் வாழ்கின்ற சமுதாயத்திலே எல்லோருமே மிக சிறப்பாக உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வருகின்றார்கள். இப்பொழுது கொலஸ்ட்ராலை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது என்ற விதத்தில் எல்லோரும் இதில் கொலஸ்ட்ரால் இருக்கா, அதில் கொலஸ்ட்ரால் இருக்கா என்றெல்லாம் கேட்டு சாப்பிடக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. அதோடு கூட ஆயிலை குறைத்து கொண்டால் ஆயிலை கூட்டலாம் என்றெல்லாம் இன்றைக்கு அனைவரும் அறிந்திருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாம் தள்ள வேண்டிய விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால், ஒன்று பிடிப்பது. அது கூட இப்பொழுதுள்ள எல்லா இளைஞர்கள் மத்தியிலே புகைப்பழக்கம் பெரும்பாலும் மாறிவிட்டது. பெர்னாட் ஷா ஒரு முறை சொன்னார், ஒருவன் சிகரெட்டை குடிக்கின்ற பொழுது அதன் முனியிலே அந்த சிகரெட் எரிகிறது, அதனுடைய பின்பக்கத்திலே அந்த சிகரெட்டை புகைப்பவன் எரிகிறான் என்று பெர்னாட் ஷா சொல்கின்றார்.
இப்பொழுது மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த சிறப்பு பேச்சாளர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு அவர்களுக்கு புகைப்பழக்கம் போய் மது பழக்கம் வந்துவிட்டது என்று சொல்கின்றார்கள். அதுவும் உண்மைதான். ஆனால் இந்த மது பழக்கம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஏனென்று கேட்டால் மேல்நாடுகளிலே அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சீதோஷ நிலைக்கு தகுந்தபடி உடம்பு உஷ்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மது பழக்கத்தில் மதுவை குடிக்கின்றார்கள். அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. மதுவை குடிப்பதனால் வரக்கூடிய தீமைகள் என்னவென்று கேட்டால் இரத்த கொதிப்பு உண்டாகலாம், அதோடு கூட வயிற்றிலே அல்சர் உண்டாகிறது, சர்க்கரை நோய் உண்டாகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக குடியை கெடுக்கும் என்று சொல்வது போல மது பழக்கம் நம்முடைய ஒழுக்கத்தை, நல்லொழுக்கத்தையே சிதைத்து விடுகிறது, நிதானத்தை இழக்க வைக்கின்றது. ஒரு ஊரில் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் அன்றைக்கி அளவுக்கு அதிகமாக போயிட்டதுனால நிதானம் தவறிவிட்டது. வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டை திறக்கணும்னு சொல்லி பூட்டு திறக்கிறதுக்காக அவர் சாவியை போட்டு திறக்கிறாரு. அவரால் அந்த பூட்டுக்குள்ளே அந்த சாவியை திறக்கவே முடியவில்லை. அப்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் அந்த சாவியை என்கிட்ட கொடுங்க, நான் வீட்டை திறந்து தரேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் அதெல்லாம் செய்ய வேணாம், இந்த வீடு ஒரே ஆடிக்கிட்டே இருக்கு, அதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிறங்க, நான் பூட்டாக திறந்துறேன்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு நிதானம் தவறிவிடுகிறது. ஆகவே மது பழக்கத்தை நாம் அடியோடு கைவிடுவதல், இல்லாவிட்டால் கல்லீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் இந்த மது பழக்கத்தினால் அதிகமாக வருகின்றது. 5 ஆண்டுகள் ஒருவர் இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில 3 ஆண்டுகளை இழந்து விடுகிறார் என்பது விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்பு. அதற்கு அடுத்தபடியாக இந்த உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்கின்ற பொழுது உடம்பினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தலை முதல் கால் வரை அத்தனை உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் மிகவும் சீராகவும் அதிகமாகவும் கிடைக்கின்றது. அதனால் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அவருடைய மூளை நிதானமாக செயல்படுகிறது, அவருக்கு இருக்கிற டென்ஷன் குறைந்து விடுகிறது, அவருடைய மூளையில் என்டார்பின்ஸ் என்று ஒரு மருந்து சுரக்கின்றது. அந்த மருந்து அவருக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகின்றது. அதே போல ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுடைய இருதயம் 1,3680 தடவை துடிக்கின்றது. நடைப்பயிற்சியாளர்களுக்கு இந்த இரத்த ஓட்டம் இதயத்திற்கு தேவையான இரத்தத்தை அதிக அளவில் தருவதால் இதயம் பலம் அடைகிறது என்பது அறிவுபூர்வமான ஒரு உண்மை. அதே போல நுரையீரல்கள் சுருங்கி விரிகின்ற தன்மையும் நடையாளர்களுக்கு அதிகமாக இருக்கின்றதால் பிராணவாயு உடம்புக்கு அதிகமாக கிடைக்கின்றது. நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு எலும்புகளிலே கால்சியம் சத்து அதிகமாக சேர்கின்றது. அவர்களுடைய மூட்டுகள் எல்லாம் இலக்கமாக இருக்கின்றன. மதுரையில் தான் ஒரு டாக்டர் ஒரு சர்க்கரை நோயாளியை கண்டுபிடிச்சோன்னா அவர்கிட்ட சொன்னார், நீங்கள் தினமும் ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் டாக்டர் சொல்கிறது எதையுமே தட்டாது, உடனே அப்படியே செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் கழித்து அவர் டாக்டருக்கு காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சு. யார் பேசுகிறது அப்படின்னா, ஐயா நான் தான் குமாரசாமி பேசுகிறேன், என்னை ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் நடக்க சொன்னீங்க, இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு, நான் கன்னியாகுமரி கடற்கரையில் நிற்கிறேன், இதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாராம் அவர். அதே போல் தான் ஒரு நாள் காலையில் ஒரு வாக்கர்ஸ் கிளப்பில் ஒரு மந்திரி நாயோட வாக்கிங் போய்கிட்டு இருந்தார். அப்போ எதிர்கட்சி உறுப்பினர் ஒருத்தர் இருந்தார். வந்தோடனே அவர் அந்த எதிர்கட்சி உறுப்பினர், இந்த கழுதையோட எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. உடனே அந்த மந்திரி சொன்னார், நல்லா பாரியா, நான் நாயோட போய்கிட்டு இருக்கேன், கழுதையோட போகிறேன்னு இருக்கேன், நான் உங்கள்கிட்ட பேசலை, நாயோட பேசிட்டு இருக்கேன். இப்படி இது எதற்காக சொன்னேன்னு கேட்டால், நாங்களும் அப்படி தான் இந்த வாக்கர்ஸ் கிளப்பில் நடக்கும்போது பார்க்க போனால் அங்கே கூட்டமாக சின்ன குழுக்களாக 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி அங்கே நடைப்பயிற்சி மேற்கொண்ட பொழுது இந்த மாதிரி பல ஜோக் அடிக்கிற நண்பர்கள் எல்லாம் நமது நடையாளர் கழகத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த உடற்பயிற்சி நமக்கு நிச்சயமாக நம்ம உடல்நலத்தை போற்றி பாதுகாக்கின்றது. தவறாமல் உடற்பயிற்சி இளவயதிலிருந்தே செய்வதற்கு அவருடைய வாழ்க்கையில் 5 வருடம் கூடுதலாக கிடைக்கிறது. இந்த உணவு பழக்கம், உடற்பயிற்சி, இதோடு கூட அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியான மன நிம்மதியை பற்றி இங்கே நம்ம தலைவர் அவர்கள் சொன்னார்கள். மன நிம்மதியும் இருக்க வேண்டும். இந்த 3ம் சேர்ந்தால் நாம் நிச்சயமாக 100 ஆண்டுகள் வாழ முடியும். அதைத்தான் பகவத்கீதையிலே சதாயுஷ்ய மனுஷர், அதாவது மனிதன் 100 ஆண்டுகளுக்கு வாழ பிறந்தவன் என்று பகவத்கீதை தெளிவாக சொல்கின்றது. இறுதியாக முதலிலேயே நான் இதை செய்திருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்க இருக்கும் காரைக்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்
அந்த சட்டமன்ற பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய மனதிலெல்லாம் குடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சிக்கு எளியவர், கடுஞ்சொல் அல்லாதவர், பணியிலே பணிவு, விளையாட்டுவதிலே விவேகம், இன்னும் கடமை ஆற்றுவதிலே நிர்வாகத்திலே நேர்மை என்று வாழ்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி, அதேபோல் இன்றைக்கு இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற திருமாவளவன் அவர்களை பற்றி நாம் மிகவும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவருடைய உரையை கேட்க உங்களோடு சேர்ந்து நானும் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். இறுதியாக நன்றி உரை வழங்குவதற்காக நமது இணைச் செயலாளர் ரங்கராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி நன்றி, வணக்கம் என்று விடைபெறுகிறேன். வல்ல அழகப்பர் நடையாளர் கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய 19வது ஆண்டு விழா. இந்த விழா இனிதே தொடங்கப்பட்டு இந்த விழாவின் தொடக்கமாக வரவேற்பு நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நடையாளர் சங்கத்தினுடைய பொருளாளர் அன்புக்குரிய ஐயா தனுஷ்கோடி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமையுரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய இந்த நடையாளர் கழகத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய ஆனந்தன் அவர்களே, எனக்கு முன்பாக வாழ்த்துரை வழங்கி நமது உடல் நலன்களை எப்படியெல்லாம் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை வழங்கி அமைந்திருக்கக்கூடிய சிறப்புமிகு மருத்துவர், நம் மண்ணின் மைந்த நிறுவனர், தேவகி மருத்துவனுடைய நிறுவனர் அன்புக்குரிய மருத்துவர் ஐயா சுரேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய லைன்ஸ் கண்ணப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறியாளர் கா சண்முகம் அவர்களே, நிறைவாக நன்றிகளை நிகழ்த்தக்கூடிய வட்டாட்சியராக இருந்து இந்த பகுதியில் பல்வேறு நல்ல பணிகளை செய்த அதற்குரிய நடையாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் அன்புக்குரிய ரங்கராஜன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய பல்கலைக்கழக துணைவேந்தனுடைய துணைவியார் அவர்கள் மற்றும் ரோட்டரி சங்கம், பல்வேறு சங்கங்களில் இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, தலைவர்களே, நிர்வாகிகளே மற்றும் நடையாளர் கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களே, பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, என்னோடு வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். வல்ல அழகப்பர் நடையாளர் கழகத்தினுடைய உறுப்பினராக நானும் இருக்கின்றேன். ஆனால் நடப்பதற்கு செல்வதில்லை. இருந்தாலும் ஒன்று விழாக்களில் நான் அதை மட்டும் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களோடு ஒரு சில காலங்கள் நான் நடந்தேன். அதன் பிறகு அதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை, செல்வதில்லை. நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஒரு சில நேரங்களில் வந்து நடப்பார்கள். அவர்களோடு வந்திருக்கின்றேன். அவர்கள் தினமும் அந்த நடைபயிற்சியை மேற்கொள்வார். இன்று கூட அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மிகவும் ஆசை இருந்தாலும் அவர் நாளை பாராளுமன்றத்திற்கு சென்ற காரணத்தால் இன்றைய தினமே அவர் டெல்லி சென்று விட்டார். சொல்லிவிட்டு தான் சென்றார். எனது சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னை சொல்லி அனுப்பி வைத்தார். ஆகவே அவர்களது சார்பாகவும் முதலில் உங்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நமது மருத்துவரையா சொன்னது போல நடைபயிற்சி என்பது ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாததாகிவிட்டது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் கிராமங்களில் இருக்கும்போதும் சரி, மற்ற நேரங்களிலும் நடைபயிற்சி என்பது சாதாரணமாக தினந்தோறும் எளிமையாக நடைபெற்றது. இப்பொழுது அந்த நகர்ப்பகுதிகளில் நாம் வந்தவுடன் நாம் செல்லக்கூடிய வழிகளெல்லாம் 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்களில் சென்று விடுகின்றோம். வீட்டை விட்டு கிளம்பினோட வெளியே வந்தவுடனே வண்டிக்கு வந்துடுறோம். நடை என்பதை அந்த வீட்டிற்கு நடப்பது மட்டும்தான். ஆகவே நம்மளுக்கு தேவையான நடைபயிற்சி என்பது நம் உடலில்
அனைத்து பாகங்களும் இயங்கக்கூடிய அளவிற்கு எந்த பணிகளையும் நாம் செய்வதில்லை. முன்பெல்லாம் எதற்காக அந்த பெண்களுக்கு பல்வேறு சமையல் கூட அவர்களுக்கு உடற்பயிற்சி தான். இப்பொழுது அதுக்கு நிறைய மிஷின்கள்லாம் வந்ததுனால அந்த பயிற்சி அவர்களுக்கு குறைந்து விட்டது. ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பயிற்சி என்பது நாம் நடைமுறையில் செயல்படக்கூடிய ஒவ்வொன்றிலும் இருக்கின்றது. ஆனால் நாம் அதை கடைப்பிடிக்க தவறிவிட்டோம். இதனால் தான் இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா நடக்கிறதுக்குன்னு ஒரு பயிற்சியை கிளப்பிட்டோம். ஆகவே நடைப்பயிற்சி என்பது நாம் இந்த கல்லூரி சாலை இந்த வளாகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் இப்போ நமது உணவு முறை, நாம் செல்லுகின்ற வழிகள் எல்லாம் கொஞ்சம் மாறுதலாக இருந்ததன் காரணமாக தான் நமது மருத்துவர்கள் எல்லாம் இது போன்று நீங்கள் செயல்களை ஈடுபட வேண்டும், உங்களது உடல்நிலை காப்பாற்ற வேண்டும், உடல்நிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இது போன்ற உடற்பயிற்சிகள் நடைப்பயிற்சிகள் தேவை என்று கூறுகின்றார்கள். ஆகவே தான் இது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்கின்றோம். நமது நடையாளர் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் தினந்தோறும் நடக்காத நாளே கிடையாது. அவருடைய நடையை யாருமே தொடர்ந்து பிடிக்க முடியாது. இந்த வயதிலும் அவர் வயதானவர் அல்ல, அவர் இன்றும் இளைஞர். அவருடைய நடை இன்றும் நீங்கள் தொடர்ந்து அவரோடு நடக்க முடியாது. நாங்கள்லாம் அவரோடு நடக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அதுக்காக அவருடைய தலைவராக அவருக்கு அந்த பொறுப்பை அவர் பெற்றிருக்கின்றார். அனைவரும் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தால் தான் ஒரு தலைவர் இருந்தால் தான் மற்றவர்கள் இதை பின்பற்றுவார்கள் என்பதற்காக அந்த அளவிற்கு நடையாளர் கழகம் பல்வேறு இளைஞர்களுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி வழிகாட்டுதலை வழங்கி கொண்டிருக்கின்றது. பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர்கள் இங்கு நடத்தினாலும் இன்னும் பல்வேறு மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு சேவைகளை எப்படி லயன்ஸ் ரோட்டரி செய்கிறோமோ அதே போன்று நமது நடையாளர் கழகமும் சில சேவைகளை செய்தால் நன்றாக இருக்கும் என்ற என்னுடைய ஆசை. அவை தொடர்ந்து சிறு சிறு சேவைகள் செய்தார்கள். அது இப்பொழுது அது நிறுத்தப்பட்டுள்ளது என்பதை நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமாக தலைவர் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள், தொடர்ந்து நடையாளர் கழகம் சேவை செய்கிறது என்ற செய்தி அனைவருக்கும் தெரியும் அளவிற்கு நம்மளுடைய சேவையை மீண்டும் தொடர வேண்டும் என்று மதிப்பிற்குரிய நம்ம தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே தான் அந்த எந்த ஒரு சங்கமாக இருந்தாலும் இந்த சங்கத்தின் மூலமாக என்ன பயன், இந்த மக்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமூகத்திற்கு என்ன பயன் என்பதை ஒவ்வொருவரும் அதை எதிர்நோக்குகின்றார்கள். ஆகவே தான் பல்வேறு சங்கங்கள் பல்வேறு மக்கள் நலப்பணிகளுக்காக செயல்படுகின்றது. நமது நடையாளர் கழகமும் அதே போன்று செயல்பட வேண்டும் என்று உங்கள் உறுப்பினர்கள் மற்றும் நமது தலைவர் அவர்களை சிறு சிறு சேவைகளை நாம் செய்ய வேண்டும். அதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது கல்லூரி சாலையில் கூட நடையாளர்கள் செல்வதற்கு பாதுகாக்க இருக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் கூட நான் அது கோரிக்கை வைத்தேன். இந்த கல்லூரி சாலையில் இருபுறமும் நடைபாதை நீங்கள் அமைத்து தர வேண்டும், கல்லூரி சாலையில் அமைத்து தர வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கும் பொழுது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்கு பதிலளித்தார்கள். கல்லூரி, சிக்கிரி, பாலிடெக்னிக், பல்வேறு பல்கலைக்கழக வளாகங்கள்லாம் இருக்கின்றது. நீங்கள் கேட்பது சரி, விரைவில் அந்த இருபுறமும் நடைபாதை அமைத்து தருகிறோம் அரசின் மூலம் என்ற செய்தியை சட்டமன்றத்தில் எனக்கு பதிலாக அளித்தார்கள். அதை நான் மிகவும் அதை வற்புறுத்தி கொண்டே இருக்கின்றேன். தொடர்ந்து நிச்சயமாக நடைபெறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இரண்டு புறமும் நடைமேடை அமைத்தால் பாதுகாப்பான முறையில் நடக்கலாம். அதை நான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவார்கள் என்றால் சட்டமன்றத்தில் அது கூறியது. நாளை கூட சட்டமன்ற உறுதிமொழி குழு எங்கள் நமது மாவட்டத்தை பார்வையிட வந்திருக்கின்றது. அதில் கூட அந்த கேள்விக்கான பதிலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதனால்தான் மக்களில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக உங்களின் கோரிக்கைகளை, உங்களின் தேவைகளை நான் சட்டமன்றத்தில் எதிரொலித்ததன் காரணமாகவும் நமது முன்னாள் மத்திய நிதியமைச்சர், நமது பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும், நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து நானும் சரி, நமது மாவட்ட அமைச்சரான கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் நேரடியாக சந்தித்து எங்கள் பகுதிக்கு சட்டக்கல்லூரி வேண்டும், வேளாண் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். உடனடியாக மாண்புமிகு முதல்வர்கள் அறிவித்து அந்த சட்டக்கல்லூரியும் வேளாண் கல்லூரியும் இன்னும் 2 மாத காலங்களில் அது தொடங்க இருக்கின்றது. வேலையும் நிறைவுற்று
நிறைவு பெறும் தருவாயில் இருக்கின்றது. நமது சட்டக்கல்லூரி 3ஆம் ஆண்டும் வேளாண் கல்லூரி 3ஆம் ஆண்டு வகுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இனி புது கட்டிடங்களுக்கு இரண்டுமே மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். அதேபோன்று நான் சட்டமன்றத்தில் இந்த பகுதியினுடைய இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன். அதன் காரணமாகத்தான் ஒரு மினி டைட்டில் பார்க் ஒன்று ஒரு 500 முதல் 600 இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த டைட்டில் பார்க் ஒன்று வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுவும் அதோடு சேர்ந்து திறப்பு விழா காணும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதே போன்று தான் இந்த பகுதியில் ஒரு சிப்காட் ஒரு தொழில் நிறுவனங்கள் அமைப்பதற்கு இடம் இல்லை என்று அதற்கான தேவைகளை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வைத்ததன் காரணமாகத்தான் பவர் கிரிட் அருகில் சிப்காட்டிற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதையும் இந்த சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோன்று எங்களது பகுதியில் ஒரு விளையாட்டு இப்போ கல்லூரிகளிலெல்லாம் விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றது. ஒரு பொதுவான விளையாட்டு மைதானம் நம்ம ஊரில் கிடையாது. இது வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் கட்டப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்தார்கள். அது முதல் 10 ஸ்டேடியம் தமிழகத்தில் ஒதுக்கப்பட்டது. அந்த 10ல் ஒன்று நம் தொகுதிக்கு அதை கேட்டு பெற்றோம். அதுவும் படிகள் நிறைவு பெற்று அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இப்பொழுது இருக்கின்றது. அதற்கு கூட நமது தொழில் வணிக தலைவர் அவர்களும் மற்ற நமது அண்ணன் கண்ணப்பண்ணன் அவர்களை போன்றவர்கள் இன்னும் பொதுநலம் கருதி அனைவரும் அதற்கு மரக்கன்றுகள் தந்திருக்கின்றார்கள். அதை சுற்றி மரக்கன்றுகள் நட்டு அதற்கான அனைத்து தேவைகளையும் பொது பங்களிப்போடு நடத்தியிருக்கின்றோம். அதுவும் விரைவில் உங்களது பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது. ஆகவே இன்னும் நிறைய தேவைகளை உங்களின் பிரதிநிதியாக நாங்கள் சென்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று நம்பதில் சப்கோர்ட் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதையும் நாங்கள் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்ததன் காரணமாக சப்கோர்ட்டிற்கான இடம் இதற்கு சட்டக்கல்லூரி அருகிலேயே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. விரைவில் அதற்கான அறிவிப்பும் வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நிச்சயமாக வரும். ஆகவே இந்த பகுதிக்கு என்ன வேண்டும், இந்த பகுதிக்கு கல்லூரிகள் போன்ற இன்னும் நம் பகுதிக்கு மகளிர் கலைக்கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கை நான் பல முறை சட்டமன்றத்தில் உரைத்திருக்கின்றேன். அது மாண்புமிகு முதல்வர்களை 2-3 தடவை நேரடியாக சந்தித்து இதை இந்த ஆண்டாவது அறிவிங்கள் என்று பலமுறை கேட்டிருக்கின்றேன். அது நிதி நெருக்கடியின் காரணமாகத்தான் அது இருக்கின்றது. நிச்சயமாக அதை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்ற உத்தரவாதத்தை நேரடியாக நான் சென்று ஒரு 3 முறையாவது நான் இது சம்பந்தமாக நேரடியாக முதல்வர்களை சந்தித்திருக்கின்றேன். அதை ஒதுக்கீடு செய்து தருகிறேன் என்ற நம்பிக்கையை ஊட்டியிருக்கின்றார்கள். அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட இந்த ஆண்டு நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அனுமதி பெற்று இந்த கல்லூரியை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். ஆகவே இந்த பகுதிக்கு என்ன வேண்டும், இந்த பகுதிக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து உங்களில் ஒருவனாக அதை இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதிக்கு பெற்றுத்தருவதற்கு மாண்புமிகு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அவர்களும் சரி, நமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த திட்டங்களெல்லாம் அவர்கள் துணையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதோடு சேர்ந்து நமது நடையாளர் கழகத்தினுடைய அண்ணன் ஆனந்தரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்பையெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்பதற்கு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். நானும் நடையாள சங்கத்தினுடைய உறுப்பினர் என்ற முறையில் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.